2 பொருள் வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அதை கத்தி வச்சு இப்படி கீறினீங்க அப்படின்னா லேஸாக வரும். ஸோ அது மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் நிலக்கடலை எடுத்து அது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்துட்டு நல்லா நறுனு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் பேட்ச் கொஞ்சம் பவுடராக அரைச்சிட்டேன், செகண்ட் பேட்ச் நறுனு அரைச்சிருக்கேன். 1 கப் வெல்லம் சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. குப்பை மண் இது மாதிரி ஏதாவது இருந்தால் ஃபில்டர் ஆகிக்கும். அதே பேரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 கப் இப்போ வர அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. சுகர் சிரப் ரெடி ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் பட்டர் நெய் இல்லைனா தடவிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி பட்டர் ஷீட் இருந்தால் அதுலேயுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையில் பட்டர் தடவிட்டு அதே மாதிரி ஈவன் பண்ணிக்கோங்க. ஈவன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஈவனாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கத்தி வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து உடச்சி பாருங்கள், சூப்பராக உடையும். நீங்கள் இது வந்து முழுக்கடலையாகவும் போடலாம். எனக்கு இந்த மாதிரி போட்டால் பிடிக்குங்கிறதுனால நான் அரைச்சி பவுடராக போட்டிருக்கேன். அதர்வைஸ் இது உடச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண தேவையில்ல, வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மந்த் வரைக்கும் இருக்கும். பட் அவ்வளோ நாள் நீடிக்காது, சாப்பிட்ருவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.